ஹாய் கேசியா தமிழ் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லான வீடியோ. முக்கியமாக நம்ம எதுக்கு வேலைக்கு போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, சேல்ரி. ஓகே, யார் என்ன வேணாலும் சொல்லுங்கள், சம்பளம் கை நிறையா கொடுத்தா எவ்வளோ கஷ்டமாக இருந்தாலும் வேலை பார்ப்பாங்க கண்டிப்பாக. ஓகே, கஷ்டம் கஷ்டம்னு சொல்லுவாங்க, யாரும் வேலையை விட்டு வர மாட்டாங்க. இந்த வேலைக்கு போகக்கூடாதுன்னு சொல்லுவாங்க, ஆனால் அவங்க வேலையை விட்டுட்டு வர மாட்டாங்க. ஏன் அப்படின்னா, சம்பளம் இந்த மாதிரி வீட்டுக்கு போனால் கிடைக்காது. அவங்க 60 வருஷம் சர்வீஸ் 20 வருஷம் முடிச்சு போகலாம், ஆனால் 60 வருஷம் வரைக்கும் பார்ப்பாங்க. ஓகே, அதுலேயும் நீங்கள் புரிஞ்சுக்கிறணும். காசு கிடைக்கிறது பெரிய விஷயம், அது எப்படி வச்சு செலவு பண்ணணும், அதை எப்படி வச்சு ஃபேமிலி ரன் பண்ணணும் அப்படின்னு சொன்னேன்னா, இந்த அமௌண்ட் வந்து பெரிய பெரிய அமௌண்ட் தான் நான் சொல்லுவேன். எஸ்ஐஜிடி மாதிரி வேறு எங்கேயுமே உங்களுக்கு இந்த அமௌண்ட்டு கிடைக்காது. ஓகே, ஸோ அதுக்கு வந்துட்டு ஹையாக படிக்கணும். நீங்கள் ஒரு 10ஆம் கிளாஸ் படிச்சுட்டு இவ்வளோ சேலரி கிடைக்கும் அப்படின்னா, கண்டிப்பாக எஸ்ஹெச்டியை தவிர வேறு எதுவும் எங்கேயுமே உங்களுக்கு கிடைக்காது. ஸோ நீங்கள் யார்கிட்ட வேணாலும் கேட்டு பார்த்துக்கிறீங்க. நீங்கள் இப்போ சொல்கிறீங்கன்னா ஆர்மி, அக்னிவீரில் கூட அவங்களுக்கு 25,000க்கு மேலே சம்திங் கிடைக்காது. இப்போதைக்கு நீ கரண்டில் வேலைக்கு போனவங்கள்ட்ட கேளுங்க. ஓகே, ஸோ ஒன்லி எஸ்ஹெச்டி மட்டும்தான். ஓகே, அதுவும் ஈஸியாக வேலை வாங்கக்கூடிய ஒரே ஒரு ஜாப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ்ஹெச்டி தான். ஸோ ஓகே, எதுக்கு இந்த டயத்தில் இந்த வீடியோ நான் உங்களுக்கு போடுறேன் அப்படின்னா, உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும், ஒரு கோப்பாக இருக்கும். ஸோ இவ்வளோ சேலரி கிடைக்குமா, நம்ம வேலைக்கு கண்டிப்பாக போகணும், அப்போ இன்னும் முயற்சி பண்ணணும். எக்ஸாம் வரட்டே, இப்போ எக்ஸாமுக்கு படிச்சுக்கிட்டு இருக்கீங்களா, இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா, ஸோ ஒரு படிக்கிறதுக்கு ஒரு ஹோப் கிடைக்கும். ஸோ அதனால தான் உங்களுக்கு இந்த வீடியோ இந்த டயத்தில் கரெக்டாக போடுறேன். அது மாதிரி எக்ஸாம் முடித்தவங்களுக்கும் அப்போ நம்ம எப்படியாவது பாஸ் ஆயிடணும், பிசிக்கலும் பாஸ் ஆயிடணும், மெடிக்கலும் பாஸ் ஆகின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு வெறி வரும். ஓகே, ஸோ அதனால தான் உங்களுக்கு வந்துட்டு என்னோடய சேலரி ஸ்லிப்பே உங்களுக்கு நான் போட்டிருக்கேன். எனக்கு இத்தனை வருஷம் செஞ்சு எனக்கு இவ்வளோ சேலரி கிடைக்கிது, அது மாதிரி நியூவாக வந்தால் எவ்வளோ சேலரி கிடைக்குன்னு சொல்லிட்டு வாங்க நம்ம சேலரியை பார்க்கலாம். இப்போ எவ்வளோ சேலரி எனக்கு அப்படி கிடைக்கிது அப்படின்னா, இது என்னுடைய சேலரி ஸ்லிப்பு தான். இப்போ என்னுடைய பேசிக்கு நான் வந்து 2010 ஜாயின் பண்ணேன். ஓகே, எனக்குமே இப்போ எத்தனை வருஷம் சர்வீஸ் ஆயிடுச்சு, 15 16 சர்வீஸ் ஆயிடுச்சு. இப்போ எனக்கு வந்து எவ்வளோ பேசிக்கு பே அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 36,400 எனக்கு பேசிக் பே மட்டும். ஓகே, அதுக்கப்புறம் வந்து டிஏ அப்படின்னா அந்த பேசிக் பேக்கு வந்துட்டு டிஏ வந்து என்ன அப்படின்னா 21,000 சில்லற. ஓகே, அதுக்கப்புறம் வந்துட்டு ஹெச்ஆர்யூ மொத்தல ஹெச்ஆர்யூன்னா ரெண்ட் அலவுன்ஸ்னு சொல்லுவாங்கள்ல. ஸோ அது வந்து 3,000 சில்லற. அதுக்கப்புறம் வந்துட்டு ரேஷன் மணி அப்படி சொன்னால் சாப்பாடு, அதாவது நமக்கு மாதம் கொடுக்குறாங்களோ அது அவங்க காசு கொடுப்பாங்க. அந்த காசை நம்ம மெஸ் கட்டிங்கன்னு கட்டணும். நீங்கள் வீட்டுக்கு போனீங்கன்னா அது கட்ட தேவையில்லை, அது உங்களுக்கு தான். அது எவ்வளோ அப்படின்னா 4,700 சம்திங். ஓகே, அதுக்கப்புறம் அதர் அலவன்ஸ்னால் இப்போ வந்துட்டு டிஏவாக இருக்கும், ரிஸ்க் அலவன்ஸ் 1, 2 அப்படின்னு சொல்லிட்டு டிஃப்ரென்ஸாக இருக்கும், ஏரியாவுக்கு தகுந்துட்டு இருக்கும். ஓகே, அதில் வந்து எனக்கு எவ்வளோ அப்படி கிடைக்கிது அப்படின்னா 21,000. நான் நம்பர் 1ல் இருக்கேன் ரிஸ்க் ஏரியாவில். அப்போ 21,000 சில்லற அலவன்ஸ் வந்து எனக்கு கிடைக்கிது. அதுக்கப்புறம் கிராஸ் பே மொத்தம் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 90,200, அதாவது 90,000 சம்பளம் எனக்கு கிடைக்கிது. ஓகே, எனக்கு கிராஸ் பே இவ்வளோ சம்பளம் கிடைக்கிது. இதில் வந்துட்டு கில்லன்ஸ் இருக்குல்ல, இது வந்து சேர்த்துருக்காங்க. இதில் வந்துட்டு காலம் இல்லாதனால அதை கொடுக்கல. ஓகே, அதுக்கப்புறம் வந்துட்டு எனக்கு கையில் கிடைக்கிறது கிராஸ் பே வந்துட்டு சிபிஎஃப் நமக்கு பிடிப்பாங்கள்ல, பணம் பிடிப்பாங்கள்ல. ஸோ அதை எவ்வளோ பிடிப்பாங்க அப்படின்னா 5,700 சொல்ல ஒரு 800, ஒரு 6,000 சிட்ட நம்மகிட்ட வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பிடிப்பாங்க. கிடைக்கிறது எவ்வளவு அப்படின்னா 84,528 என் கையில் கிடைக்கிற அமௌண்ட். இது ஃபுல் அமௌண்ட். ஓகே, இது என்னுடைய சேலரிங்க. இது வந்துட்டு எனக்கு எத்தனை சர்வீஸ் ஆச்சு, 15 16 சைஸில். ஏன்னா நான் பேசிக்கு பே வரும்போது 9,000 சில்லற சம்திங்கில் தான் நான் பேசிக் பேல வந்தேன் 2010. ஆனால் இப்போ எவ்வளோ அப்படின்னா பேசிக்கு பே 21,700. இப்போ கரண்டில் வர்றாங்கள்ல பசங்க, அவங்களுக்கு வந்துட்டு இவ்வளோ பேசிக்கு பே, அதோட டிஏ சேர்த்துக்கிறேங்க. ஓகே, அதுக்கப்புறம் வந்துட்டு அலவன்ஸ் அது இதுன்னு சொல்லிட்டு கிடைக்கும்ல, அவங்களுக்கு வந்து இப்போ ட்ரைனிங்லேயே எவ்வளோ கிடைக்கிது அப்படின்னா 35 சம்திங். அவங்களுக்கு பிடிச்சது போக கையில் 35 32 வரைக்கும் அவங்க கையில் கிடைக்கிற அமௌண்ட்டு இப்போ வந்து கரண்டில் கிடைக்கிது. ஓகே, இதுக்கப்புறம் யூனிட், அதாவது ரிஸ்க் ஏரியாக்கெல்லாம் போனீங்க அப்படின்னா அவங்களுக்கு எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, திட்டக்கட்ட இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ரிஸ்க் அலவன்ஸ் இப்போ இந்த ஏரியாவில் இருக்காங்க, இப்போ ஸ்ரீநகராக இருக்கட்டும், சத்தீஸ்கராக இருக்கட்டும், இந்த மாதிரி 21,000 சம்திங் கிடச்சி அப்படின்னா அவங்களுக்கு எவ்வளோ சேலரி கிடைக்கும், 21 இதுவே 40,000. அப்புறம் எக்ஸ்ட்ரா அலவன்ஸு எல்லாம் சேர்த்து அவங்களுக்கு திட்டக்கட்ட ஒரு 60 55 வரை கிடைக்கும். கையில் எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 50 வரைக்கும் அவங்களுக்கு என்ன கிடைக்கும், கையில் கிடைக்கும். நியூ ஜாயினிங், அதாவது ட்ரைனிங் முடித்து ஒரு வருஷத்துக்குள்ளே வந்தாங்க அப்படின்னா 50 48 வரைக்கும் அவங்களுக்கு என்ன கிடைக்கும், கையில் அமௌண்ட் கிடைக்கும். பார்த்துக்கோங்க. அப்போ இந்த அமௌண்ட்டு நீங்கள் 10ஆம் கிளாஸ் படிச்சுட்டு நீங்கள் ஒரு சாதாரண ஒரு கம்பெனியில் வேலை பார்த்தா கூட 15,000 20,000, ஒரு நல்ல எக்ஸ்பென்ஸ்னால் ஒரு 28,000, அதுவும் வேலை ஃபுல் அண்ட் ஃபுல்லு வாங்கி உங்களை கொண்டுருவாங்க. ஓகே, ஆனால் அந்த மாதிரி வேலை கூட இங்கே நீங்கள் பார்க்க தேவையில்ல. கஷ்டம் சொல்லுவாங்க, ஆனால் நீங்கள் வந்து பாருங்கள், ஏமாத்துற மாதிரி இருந்தால் ஏமாற்றி போயிடலாம். அது எப்படி என்ன பண்ணணும், ஏது பண்ணணும், எப்படி டூட்டி பார்க்கணும்னு சொல்லிட்டு நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, அப்போ இவ்வளோ சேலரி எங்கே கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ்ஹெச்டி தான், அதுவும் 10ஆம் கிளாஸ் படித்தவங்களுக்கு. ஓகே, நான் அதனால தான் சொல்கிறேன், அதனால தான் உங்களை என்ன பண்ண சொல்கிறேன், அதுவும் ஈஸியாக பாஸ் ஆகக்கூடிய ஒரு வேலை அப்படின்னா இந்த வேலை தான். நீங்கள் குரூப் 4க்கு ட்ரை பண்ணுங்கள்.
ஓகே. வீட்லேருந்து பார்ப்பீங்க. ஓகே. இருந்தாலும் எவ்வளோ சம்பளம்? 20,000 25,000 சம்திங் தான் கிடைக்கும். குரூப் 2க்கே பாஸ் ஆனா கூட 40,000 அவ்வளோதான் கிடைக்கும். ஓகே. அதுக்கு எவ்வளோ படிக்கணும் நீங்க? புரிஞ்சிருக்குங்க. எவ்வளோ படிக்கணும்? கிட்டத்தட்ட 2 வருஷம், 10 வருஷம், 8 வருஷம் படிச்சா கூட அதில பாஸ் ஆறதுக்கு அவ்வளோ கஷ்டம். ஆனா எஸ்ஹெச்டில வந்துட்டு 1 வருஷம் ப்ராப்பரா கரெக்ட்டா படிச்சீங்க அப்டின்னா, ஈஸியா வேலை வாங்கிடலாம். ஆனா இவ்வளோ சம்பளம் கிடைக்குமா அப்டின்னா கஷ்டம். அதுவும் இல்லாம இதில கிடைக்கிற சலுகை இருக்கு பாருங்க. ஸ்கூல் ஃபீஸா இருக்கட்டும், ஏ டூ ஜெட் அதாவது ரம் அலோவன்ஸ் எல்லாமே கிடைக்கும். ஸோ இந்த மாரிலாம் உங்களுக்கு கிடைக்கும் அப்டின்னா, கண்டிப்பா இந்த மாரி டிபார்ட்மெண்ட்ல மட்டும் தான் கிடைக்கும். ஸோ அதனால சொல்றேன். ஸோ உங்களுக்கு புடிச்சிருந்துச்சு, உங்களுக்கு கரெக்டான ஹைட்டு, வெயிட்டு, படிப்பு, ஸோ பிசிக்கல் இருந்துச்சு அப்டின்னா கண்டிப்பா பண்ணுங்க. ஸோ 2வது இப்ப பண்ணிட்டு இருக்கீங்கல்ல, இப்ப படிச்சுக்கிட்டு இருக்கீங்கல்ல, முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்கல்ல, இத கைய விட்டுறாதீங்க. இந்த தடவ கண்டிப்பா போகும்ன்னு சொல்லிட்டு வெறித்தனமா படிங்க. கை நெறைய சம்பளம் வேணும் அப்டின்னா, எஸ்ஹெச்டிக்கு அப்ளை பண்ணி போறது பாருங்க. அதே மாரி ட்ரேட்ஸ்மேனுக்கும் இதே சேலரி தான். ஓகே. புரிஞ்சிருக்குன்னு நெனைக்கிறேன். ஸோ இந்த மாரி உங்களுக்கு வீடியோ ஏதாவது வேணும் அப்டின்னா கமெண்ட் பண்ணுங்க. ஸோ ஓகே பாய். ஜெய் ஹிந்த்.